இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஃப்ரைட் ரைஸ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன், குடமிளகா, வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ காமிக்கிற கடாய் வந்து நான் எத்தனிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ்லேருந்து வாங்கின கடாய் தான். சூப்பர்வாக யூஸ் ஆகிட்டுருக்கு. கடாயில் கொஞ்சமாக சீரகம், நறுக்கி வச்ச வெள்ளைப்பூடு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வதங்குறதுக்கு நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இருந்தனால அதை வேக வச்சு போட்டுவிட்டேன். கூடவே குடமிளகாவையும் ஆட் பண்ணிட்டேன். குடமிளகா ஆட் பண்ண கிளிப்பிங் வந்து கட் ஆகிடுச்சு, சாரி. நல்லா வதங்கின அப்புறம் இன்னொரு சைடு ரைஸ் வேக வச்சதை வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து தேவையான அளவு நம்மளுக்கு சேர்த்துட்டு கூடவே பெப்பர் அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி சோயா சாஸ் அண்ட் எக் எதுவுமே சேர்க்கல. வெஜிடபிள்ஸை மட்டுமே வச்சு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிள் அண்ட் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையல் லைஃப் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. தேங்க்யூ.